Hi, hello friends, welcome back to our channel Joyful Homemaking channel. இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷல் வத்தல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சம்மர் வந்தாச்சுங்க. இப்போ எல்லாமே இந்த வத்தல் வடகம் அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஊறுகாய் இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுடுவோம் இல்லைங்களா. அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிற 2 வத்தல் ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாங்க. சூப்பராகவும் இருக்கும். 1 இயர் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அது வரைக்கும் தாங்காது, பட் 1 இயர்க்கு மேலேயும் தாங்கும். அதாவது வத்தல் தாங்குங்க. நம்ம வீட்டில் பொரிச்சோன்னா கடகடன் காலி ஆகிடும். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த 2 வத்தல் ரெசிபி என்னென்னா கஞ்சி வத்தல் ஒன்றும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காய வத்தல் ஒன்று இருந்தாங்க. என்னடா அது வெங்காய வத்தல்ன்றீங்களா, அது செமையாக இருந்ததுங்க. நானும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாகவும் இருந்தது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். குறிப்புகள் 1000 அதில் சில உங்களுடன். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இந்த வத்தல் ரெசிப்பியில் கஞ்சி வத்தல் தாங்க பார்க்க போகிறோம். நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது. 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. பச்சரிசி மாவாக இருந்தாலும் அதை தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நீங்கள் நல்லா மெய்யாக அரைச்சி ஊற வச்சு அரிசியை அரைச்சி அந்த மாதிரி பண்ணிங்களாலும் பரவாயில்ல. பட் நான் பவுடராக எடுத்திருக்கேங்க. நீங்கள் கஞ்சி அந்த அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாவை கரைச்சி நம்ம கஞ்சி காச போகிறோம், அவ்வளோதான். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கலக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. 1 கப் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. எடுத்து கூட நீங்கள் தனியாக வச்சுட்டு தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா பக்கத்தில் நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டேங்க. இந்த மாவு கட்டி இல்லாத நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீட்டர் வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது ஃபுல்லாகவே கரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பராக வந்துடுங்க. அவ்வளோ மென்மையாகவும் சீக்கிரம் வெந்துடுச்சு. இது பவுடரில் செய்யும் போது இந்த மாதிரி செய்யுங்க. இதுக்கு பதில் நீங்கள் ராகி சோள வத்தல் இந்த மாதிரி கூட செய்யலாங்க. இதே மாதிரி ப்ரொசீஜர் தான். அரிசி மாவுக்கு பதில் நீங்கள் ராகி அந்த மாதிரி கூட கரைச்சி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கங்க. ஒரு கோடு போட்டால் அது ஒட்டவே கூடாதுங்க. அப்படியே நீளமாக கோடு மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி கரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ஆகிடும். இப்போ வாங்க கொஞ்சமாக நான் தண்ணி எடுத்து வச்சிடுறேன். எனக்கு கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது, பட் தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். டக்குன்னிட்டு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும், கெட்டியாகிடுங்க. நீங்கள் தண்ணியில் ஆட் பண்ண உடனே அது டக்குன்னு கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் தொழுவி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் நீங்கள் கலர்ஸ்க்காக கலர் பவுடர் ஆட் பண்ணுவீங்க, பட் கலர் பவுடருக்கு பதில் நேச்சுரல் கலராகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய கலர்ஸை நம்ம நேச்சுரலாக ஆட் பண்ணலாம். அதெல்லாமும் என்னென்னு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டே இருங்க. சூப்பராக திக்காக ஆரம்பிச்சிடுச்சு பாருங்களேன். இந்த மாதிரி ஆகும்போது நம்ம இதில் நீங்கள் கலர் ஆட் பண்ணணும்னு நினைக்கும் போது பீட்ரூட்டை அந்த ஜூஸ் ஆட் பண்ணி செய்யலாங்க. பீட்ரூட்டை பேஸ்ட்டை அரைச்சி ஆட் பண்ணி செய்யலாம். ரெட் கலர் ஆகும். அந்த பிங்கிஷ் கலருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட்டெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் வத்தல் கூட செய்யலாம். க்ரீனிஷ் வேணும்னா புதினா பாலக் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நிறைய வகையான கலர்ஸை நம்ம நேச்சுரலாக ஆட் பண்ணிக்கலாம். ரெட்டாக வேணும் அப்படின்னிங்கன்னா தக்காளி அரைச்சி தக்காளி வத்தலாக கூட செய்யலாங்க. அந்த ரெசிபியும் நான் செஞ்சுருந்தேன். அதுவும் சூப்பராக வந்திருந்தது. ஒரே கஞ்சி காசும் போதே நம்ம இந்த ஃப்ளேவர்ஸ் வேணும்னா நிறைய கஞ்சி காசி அதில் இத்தனை ஃப்ளேவர்ஸை செஞ்சு கூட நீங்கள் ஒரே டைமில் எல்லா வத்தலும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்களேன், திக்காக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப திக்காக இருக்குன்னா நம்ம ஆல்ரெடி சுடு தண்ணி எடுத்து தான் வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். இது நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா திக்காக ஆரம்பிச்சிடும். உடனே ஊற்றிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு வத்தல் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தண்ணியில் மாவு சின்ன கப் அளவுக்கு எடுத்து கரைச்சிக்கிட்டேங்க. கரைச்சிட்டு அதையும் தண்ணி இன்னொரு குண்டானில் காயுது பாருங்களேன். அதே மாதிரி லைட்டாக சால்ட் போட்டு கொதிக்கட்டும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காய வத்தல் தாங்க. நான் 2மே கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்கிறேன். அதனால் 2மே ஒரே டைமில் செஞ்சு வச்சிடலாம் மாடியில் அப்படின்றதுக்காக உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். இப்போ கரைச்சதை இதனோட ஆட் பண்ணிக்கலாம். கட்டி கட்டாத நல்லா கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன பாத்திரத்தில் தான் செய்கிறேன். ஏன்னா வெங்காய வத்தல் என்னோட அக்கா சொல்லியிருந்தாங்க இது நல்லா இருந்ததுன்ட்டு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி சீசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வடகம் சின்ன வெங்காயத்தை போட்டு வடகம் செஞ்சு வச்சுக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் பெரிய வெங்காயம் தாங்க ஆட் பண்ணேன். திடீர்னு சொல்லவே என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை. நீங்கள் சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பேஸ்ட் இதில் என்ன போட போகிறோம் அப்படி காரத்துக்குன்னா மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் கூட ஜீரகம் ஒரு சிலர் ஆட் பண்ணுவீங்க, இல்லைனா நான் அப்படியே போட்டுருவேன். அதனால் மிளகாய் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் குறைன்னிட்டு. இப்போ மிளகாவை அரைச்சதை ஆனியன் பாருங்கள், இந்த மாதிரி தோல் நீக்கி ஒரு 3 ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக கிடைச்சா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த கஞ்சி வெந்தது இல்லைங்களா, நம்ம வெங்காய கஞ்சிக்கு தனியாக காசிருக்கோம் இல்லைங்களா, அதில் இதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நல்லா இந்த மாதிரி போட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க.
ஊறுகாய் கூட போட்டு வச்சுக்கலாங்க. இந்த சீசனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். வெங்காயம் கிடைக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, எலுமிச்சை, இது எல்லாமே கிடைக்கும். இப்போ இதில் வந்து க்ரீன் சில்லி அரைச்சோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ரெட் சில்லி ஃப்ளக்ஸ் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா இதனோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை பாருங்களேன் எப்படி நல்லா திரண்டு வந்துடுச்சு பாருங்கள். இது வந்து தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, கெட்டியாக இருக்கணும். நம்ம கிள்ளி கிள்ளி வைக்கிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் எடுத்து எடுத்து நம்ம கையில் வைக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் நல்லாவே இருக்கும். இல்லை ஸ்பூனில் எடுத்து எடுத்து வச்சுங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு நம்ம கஞ்சி காசு இருந்தோம் இல்லைங்களா, கஞ்சி வத்தல், அதுக்கு ரெடி ஆயாச்சு. அதுலேயும் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அரைச்ச மிளகாவை ஆட் பண்ணி இந்த மாதிரி கலந்துக்கலாம். ரெட்டாக வேணும் அப்படின்னா ரெட் சில்லி ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். மசாலா மாதிரி வேணும்னா அப்படி கூட ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மாடியில் வந்து காட்டன் டவலோ இல்லை காட்டன் துணி இல்லை ஷால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த கஞ்சிங்களை நம்ம இப்போ போட்டு எடுத்துடலாம். நல்லா வெயில் காயுதுங்க. ஒரு 3 மணி நேரத்துலேயே நல்லா காஞ்சிடும். அவ்வளோ வெயில் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கலந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் அது ரொம்ப தேக்கடை மாதிரி, அதாவது ரொம்ப மெலீஸாக வர ஆரம்பிச்சிடுங்க. அதனால் இது காய காய பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்ன மெலீஸாக ஆக ஆரம்பிச்சிடுங்க. அதுக்காக வந்து இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும் போதே நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா சூப்பராக அது நல்லாவே காஞ்சிடும். இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ கலர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்ம எந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணலை அப்படின்னா கூட இந்த மாதிரி மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு எல்லோ கலரில் நம்ம வத்தலை தயார் பண்ணிடலாம். டக்குன்னு குயிக்காகவும் செஞ்சிடலாம். கலர் பவுடருக்கு பதில் இந்த மாதிரி மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் கூட பெப்பர் கூட ஆட் பண்ணுவாங்க, பொரிக்கும் போது நல்லா வரும் அப்படின்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் எள்ளு ஆட் பண்ணுவாங்க, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. பாருங்களேன் எவ்வளோ டக்குன்னிட்டு கலர் ஆட் பண்ணியாச்சு. எல்லோ கலரில் வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக கலர் தேவைப்பட்டால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஊற்றிட்டு நம்ம வந்து ஈவினிங் வரைக்கும் அப்படியே விட்டுடலாங்க. ஈவினிங்க்கு மேலே வந்து பார்க்கலாம், அப்போ வந்து நல்லா காஞ்சிருக்கும். இதே மாதிரி தாங்க நான் அந்த வெங்காய வத்தலும் எடுத்து ஒரு ஸ்பூனில், குட்டி ஸ்பூனில் எடுத்து ஒரு கவரில் வச்சுட்டேன். அதாவது பேப்பர் கவர் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சுட்டு ஷால்லலாம் வைக்கல. அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி வச்சுருக்கேன்றதையும் காமிக்கிறேன். இப்போ இதில் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணி விட்டுடலாம். மேலே வந்து உங்களுக்கு டஸ்ட் ஆகுன்ட்டு தோணுச்சுன்னா மேலே ஒரு கவரோ இல்லை இன்னும் மெலிசான ஷாலோ ஒன்று போட்டுருங்க. இதாங்க அந்த வெங்காய வத்தல்து. சின்ன சின்ன பீசஸாக நான் வந்து கவரில் வச்சுட்டேன். கொஞ்சமாக குவான்டிட்டின்றதுனால இந்த மாதிரி பண்ணிவிட்டேன். ஸோ இதை வந்து நல்லா ட்ரை ஆகட்டும்னு விட்டுட்டேன். ஈவினிங்க்கு மேலே வந்து இந்த மாதிரி நம்ம திருப்பி விடணுங்க. ஏன்னா இது வந்து நம்ம கிள்ளி வைக்கிறோம் இல்லைங்களா, கொஞ்சம் முத்தாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி திருப்பி விடும்போது அடிப்பக்கமும் காஞ்சிடுங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி வைக்கிறோம். நல்லா ட்ரை பண்ணி வச்சுடுங்க, ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இல்லைனா பூச்சி வச்சிடும். நல்லா ட்ரை ஆகலைன்னா பூச்சி வச்சிடும். ஒரு 2 நாள் காய விடுங்க நல்லா. இப்போ கஞ்சி வத்தலையும் பார்த்துடலாங்க. இதை பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்களேன் எவ்வளோ சுருங்கி சூப்பராக காஞ்சிருக்கு. இதை வந்து துணியை நம்ம திருப்பிட்டு தண்ணி தெளித்து இந்த வத்தலில் நம்ம இப்போ ரிமூவ் பண்ண போகிறோங்க. ரிமூவ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டேன். எடுத்து ஒரு பிளேட்டில் மறுபடியும் நம்ம ஒரு நாள் 2 நாள் ட்ரை பண்ணி விட்டுடணுங்க. அப்போ தாங்க அந்த தண்ணி தெளித்ததெல்லாம் கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை இருக்கும், நல்லா காயணும். ஒரு 2-3 நாள் காய வச்சு நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 இயர் வரைக்கும் கஞ்சி வத்தலுக்கு கவலையே இல்லைங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி கஞ்சி வத்தலை 1 இயருக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது தாங்க அந்த வெங்காய வத்தல். அதையும் நான் நல்லா ட்ரை பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சுட்டேன். இதுவும் ஒரு 2 நாள் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 நாளில் காலி ஆகிடுச்சுங்க. பொரிக்கும் போது ரசசாத்தோடலாம் சூப்பராக இருந்தது. நடுவில் அந்த வெங்காயம் வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நான் உங்களுக்கு பொரிச்சும் காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பொரிக்கிறதுக்காக சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேங்க. இதை ஃபஸ்ட்டு வெங்காய வத்தல் தான் பொரிச்சிக்கிறேன். ரொம்ப தீ அதிகமாக வச்சிடாதீங்க, ஏன்னா டக்குன்னு கருக ஆரம்பிச்சிடுது. அதனால் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி பொரிச்சிங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. அன்றைக்கி சாம்பார் சாத்தோட ரச சாத்தோடலாம் நீங்கள் இதை வச்சு டேஸ்ட்டு பாருங்களேன், அட்டகாசமாக இருந்தது. ஒரே மாதிரி வத்தல் செய்கிறத விட இந்த மாதிரி வித்தியாசமாகவும் செஞ்சு பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஊறுகாயெல்லாமும் போட்டு வச்சுக்கலாங்க. தக்காளி ஊறுகாயெல்லாம் போட்டு வச்சுட்டிங்கன்னா, பூண்டு ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய், இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த சீசனில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வத்தலும் வந்து இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தில் போட்டு பாருங்கள். வடகமும் சின்ன வெங்காயத்தில் போட்டு வச்சுக்கலாம். சூப்பரான வெங்காய வத்தல் தயாராகியாச்சு பாருங்களேன். இப்போ நான் வந்து கஞ்சி வத்தலையும் உங்களுக்கு பொரிச்சு காமிச்சிடுறேன் பாருங்கள். அதே எண்ணெயில் தாங்க கொஞ்சமாக அந்த கஞ்சி வத்தலையும் பொரிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். இதுவும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் இல்லைன்னா இதை வந்து பொரிச்சு கொடுக்கலாம். ஜீரகம் எல்லாம் போட்டதுனால சூப்பராகவே இருக்கும். இப்போ எடுத்துகிட்டு நீங்கள் ரசசாத்தோடையோ இல்லை யாராவது கெஸ்ட் வந்தால் கூட சர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. மறுபடியும் இன்னொரு டைம் பொரிச்சு காமிக்கிறேன். இதில் எள்ளு கூட வேணும்னா ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் அடுத்த ரெசிப்பியில் வந்து எள்ளெல்லாம் ஆட் பண்ணி தாங்க செஞ்சேன். அப்புறம் தக்காளி ரெசிபிலாம் செஞ்சுருந்தேன், அதுவும் சூப்பராக இருந்தது. கேரட்டு அப்புறம் ராகியை வச்சு செஞ்சுருந்தேன். இந்த மாதிரி நிறைய வத்தல் ட்ரை பண்ணியிருந்தேன், எல்லாமே சூப்பராக வந்திருந்தது. கண்டிப்பாக அந்த
வெயில் காலத்தில் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.